அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. இது நான் மரவள்ளி கிழங்கு அவிச்சிருந்தேன். நான் மரவள்ளி கிழங்கு உப்பு மஞ்சள் போட்டு அவிச்சு போட்டு இப்படி நீளமாக அதை கட் பண்ணி வைக்கணும். நீளமாக இதை அப்படி கட் பண்ணி வச்சு போட்டு கொஞ்சம் ஆயிலில் நீங்கள் இதை நல்லா முருக ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஆகலும் பொரிஞ்சு அந்த வாய்க்கு ஆகலும் சாப்பிட கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்காமல் உள்ளுக்குள்ளே சாஃப்டாக நல்ல வெளியில் நல்ல கிறிஸ்பியாக வரும். கணக்கு ஆயில் ஊற்றுனீங்கன்னு சொன்னால் அதில் அவ்வளவு ஆயிலும் அப்படியே அந்த மரவள்ளி கிழங்கு இழுத்து அது ஒரு மாதிரி போயிடும். இது ஒனியன் கருவேப்பிலை போட்டு அதோட க்ரஷ் சில்லியையும் போட்டு கொஞ்சம் அப்படி வதக்கி எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த பாருங்க வடிவா வெளியில் ப்ரௌன் கலரில் முருகி வடிவாக வரும். ஆனால் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது இந்த பொரிஞ்ச வெங்காயத்தோட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த க்ரஷ் சில்லி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கு தான் அது கொஞ்சம் உரைப்பாகவும் இருக்கும். பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டிங்கன்னு சொன்னால் இன்னொரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் எங்களோட போர்ஷன். இதுதான் என்ற லஞ்சில் இதில் கொஞ்சம் எடுத்து வச்சு தான் நான் சாப்பிட்டேன். நான் என் லஞ்சுக்கு இதோட ஒரு சீபாஸ் ஃபில்லட்டும் கொஞ்சம் ப்ரோக்கலியும் வச்சு தான் சாப்பிட்டேன் நான். இது எங்களோட வீட்டை உள்ளாக்கள் பொரிச்ச மீன் குழம்பு கேட்டபடியால் பொரிச்ச இந்த மீன் உப்பு மஞ்சள் ஒலிவ் ஆயில் போட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு குழம்பை கூட்டிட்டு அதுக்குள்ளே குழம்பு கொதித்து வந்ததுக்கு பிறகு இந்த மீனை பொரிஞ்சு வர்ற மீனை உள்ள தூக்கி போட்டு குழம்புக்குள்ளே போட்டு விட்டால் அது நல்ல பொரிச்ச மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக வரும். அதோட எனக்கு இந்த முறை இந்த நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஃபெப்ரவரியில் எனக்கு ஒரு டெக்கரேஷன் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு டெக்கரேஷன் ஆர்டர் ஒன்று வந்தது. அப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன் நான் இப்போ செய்து கொண்டு இருக்கிறேன். நான் அந்த வீடியோ டெக்கரேஷன் பண்ண வீடியோ இருந்தால் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். இதில் நான் அதுக்கு முதல் செய்த டெக்கரேஷனுங்கள் நான் ஃபோட்டோவாக என்கிட்ட இருக்குது. நான் அந்த நேரம் வீடியோ எடுக்கல, ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோ கிளிப்பையும் நான் போட்டு விடுறேன். உங்களுக்கு யாருக்காவது டெக்கரேஷன் செய்யணுமென்று சொல்லி இங்கே இருந்தால் நீங்கள் என்னோட கண்டெக்ட் பண்ணலாம். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னிட்ட இருந்து ரெண்டுக்கு எடுக்கிறண்டாலும் எடுக்கலாம். என்னிட்ட ரெண்டுக்குரிய சாமான்கள் எல்லாம் இருக்குன்னா அது பிறகு நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று எடுத்து போடுறேன். என்னென்ன இருக்குதுன்றதை வீடியோ எடுத்து போடுறேன். இதான் என் டயட் ரெசிபி, டயட் சாப்பாடு. இது சீபாஸ் ஃபில்லட்டும் கொஞ்சம் போல் மரவள்ளி கணக்கு எடுக்கலை, கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு பொரியலும் கொஞ்சம் ப்ரோக்கலியும் எடுத்து இது என் லஞ்சோட முடிச்சு கொண்டேன். இதான் இந்த பர்த்டேக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்குரிய பர்த்டேக்கு நான் கொஞ்சம் சாமான்கள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் அது எனக்கு வந்துருந்துச்சு. தான் அது ஒரு சின்ன கிளிப்பாக எடுத்து உங்களோட போடுவோம்ண்டு. என்னத்தை எடுத்தாலும் இவையும் நடுவில் நிற்பா, மகளும் நடுவில் நிற்பா. நானும் செய்ய போகிறேன். இது அப்போ அந்த பாசல உடைக்கிற எனக்கு கொண்டு என்கிட்ட ஆக்கு இல்லை. அதில் ஒரு கொண்டு தேவைப்பட்டிருந்துச்சு. அதோட அந்த ஓட பண்ணினேன் நான். இதுதான் நான் செய்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குரிய ஒரு இதுவும் 60th பர்த்டேக்குரிய ஒரு டெக்கரேஷனும் இதுதான். பாய்.